நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய தலைவர் ஐயா மணியரசன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, ஐயாட்ட பேசலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் தம்பி, வணக்கம். புதிய இலங்கை அதிபர் அனுரா பதவியேற்றிருக்கிறார். இருந்த போதிலும் தமிழக மீனவர்களுடைய தாக்குதல் தொடருது ஐயா. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறதுங்க ஐயா? அவங்க எந்த கட்சி மாறினாலும் சிங்களர்கள் தமிழர் எதிர்ப்புல ஒரே நிலையிலேயும் உறுதியாகவும் இருப்பாங்க. குறிப்பாக இந்த ஜேவிபி இன்னும் கொஞ்சம் தீவிரமா இருக்கும். இப்ப பதவிக்கு வந்திருக்க கட்சிங்கிறது தீவிரமாக இருக்கும். ஏன்னா அவங்க தமிழ் மாகாணமே அமைக்க கூடாது என்று பேசுறவர் தான் இப்ப இருக்கிற அனுரா அந்த திசநாயக்கிங்கிறவர், அனுரா குமார திசநாயக்கி AKD அப்படின்றவர். அதனால இப்போ கூடுதலா தாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்தியாவோட பேசிக்கிட்டு தான் அவர் பதவியெல்லாம் எடுக்கிறார். கடந்த பிப்ரவரி மாதம், அதுக்கு முன்னாடி அவர் அமெரிக்கா போயிட்டு வந்தாரு. பிப்ரவரி மாதம் டெல்லியில 5 நாள் தங்கினார். ஜெயசங்கர், அஜித் தோவல் இந்திய பாதுகாப்புத்துறை பொறுப்பாளர் அதிகாரி, இவர் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர், மற்றவங்க எல்லாம் பேசியிருப்பாங்க. அவங்க 2 பேரும் தேர்தலுக்கு முன்னாடியே சந்திச்சுட்டாரோ? தேர்தலுக்கு முன்னாடி பிப்ரவரி மாதம், கடந்த பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதின்னு நினைக்கிறேன், இந்து பத்திரிகையில இந்த செய்தி வந்தது. சந்திச்சு தயார் பண்ணிட்டாங்க. வெற்றி பெற்ற இவர் தான் இன்னும் கொஞ்சம் நமக்கு பாதுகாப்பா இருக்கும், தமிழர் எதிர்ப்புல உறுதியா இருப்பாரு அப்படின்னு. மோடிக்கு தமிழர் எதிர்ப்பு தேவைப்படுது. அதனால அவங்க தயார் பண்ணிட்டாங்க. அமெரிக்கா பக்கம் பண்ணிட்டாங்க. கடைசியா சீனா பக்கம் இருப்பார் என்ற பேச்சு படிப்படுது. எனவே நமக்கு இவர் வந்ததுனால ஒரு நீதி கிடைக்கும், நடுநிலையா இருப்பாரு அப்படிங்கறதுலாம் இல்லை. அத நீதியை கேட்கக்கூடிய அரசு நமக்கு, இந்திய அரசு நமக்கு இல்லை, அது மாதிரி இல்லை. அதை வலியுறுத்தி அதை ஏதாச்சும் நீதியை பெறணும் என்கிற திராவிட அரசு இங்க இருக்கா, பெற முடியாத, அதை அக்கறை காட்டாத ஒரு திராவிட அரசு சம்பிரதாயத்துக்கு ஒரு அறிக்கையை விட்டுட்டு போகும். அது பாதுகாப்பற்ற ஒரு அரசியல் அனாதைகளாக தமிழர்கள் நாம இங்கேயும் இருக்கிறோம் அங்கேயும் இருக்கிறோம். இதுதான் நிலைமை. ஐயா, இப்ப அவரை பொறுத்த அளவுல ஒரு இடதுசாரி சிந்தனை உள்ளவர், இடதுசாரி கொள்கைகள்ல பிடித்தம் உள்ளவர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வையெல்லாம் இருக்கு. உங்களை மாதிரி உள்ளவர்கள் அவர் அப்படியான எண்ணங்கள்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான சொல்றீங்க. இந்த இடதுசாரி எண்ணம் அவருக்கு எப்படி ஆன ஒரு சூழலை நோக்கி அவரை நகர்த்துங்க ஐயா? இல்லை, இவரை பற்றி AKD மட்டும் நினைக்க வேண்டாம். இடதுசாரிகள் உலக அளவுல தேசிய இன உரிமைக்கு எதிரானவர்கள். பெருந்தேசிய இனவாதத்தோட தான் இடதுசாரிகள், மார்க்சிஸ்ட் லெனினிஸ்டுகள் இருப்பார்கள். அதுக்கு நான் பல எடுத்துக்காட்டுல சொல்லியிருக்கேன். இப்ப நான் கேட்கிறேன், நம்ம இலங்கையில பேசுறோம். இப்ப இந்தியாவுல பல தேசிய இனங்கள் இருக்குது. தமிழர், கன்னடர், அது மாதிரி மராத்தி, வங்காளி, மலையாளி, தெலுங்கர், இப்படி பல தேசிய இனங்கள் இருக்கு. இதெல்லாம் தேசிய இனங்கள், நேஷனாலிட்டிஸ் தான் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்றுக்கொண்டிருக்கிறதா? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்றுக்கொண்டிருக்கிறதா? ஏற்கனவே இருந்த மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சி ஏற்றுக்கொண்டிருக்கிறதா? இல்லை. அவங்க காங்கிரஸ் பிஜேபி நிலைப்பாடு தான் எடுப்பாங்க. இந்தியன் பாரத். அது நீங்க வடநாட்டுல போய் பாருங்க, டெல்லியில CPI CPM கட்சியுடைய அலுவலக போர்டெல்லாம் பாரதிய கம்யூனிஸ்ட் பார்ட்டி தான். பாரதிய கம்யூனிஸ்ட் பார்ட்டி. இந்தியாவோட போட மாட்டாங்க. இந்தியா போட்டாலே குறைச்சு நினைப்பாங்க கம்யூனிஸ்டுகள். அது போல அவங்க அவங்க தேசிய இனத்தை, லெனின் தான் இதுல ரொம்ப நம்ம ஒரு மதிப்பா சொல்லணும்னா மகாத்மா சொல்லணும்னு வச்சுக்கோங்க. லெனின் தான் அதுல உண்மையா இருந்தவர். அவர் ரஷ்ய இனத்துல பிறந்திருந்தாரு. ரஷ்யர்கள் எப்பவும் பேரின வாதம் கொண்ட ஒரு கட்சருக்கு உள்ளவங்க. அத லெனினே சொல்லுவாங்க. கிரேட் ருஷ்யன்ஸ் தங்களை சொல்லிக்குவாங்க. மகாருஷ்யர்கள் தங்களை சொல்லிக்குவாங்க. அது மாதிரிலாம் கூடாது பாரு லெனின். அவர் அந்த இனத்துல பிறந்தவர் தான். ரஷ்ய மொழி தான் சோவியத் யூனியன்ல ஆட்சி மொழியா இருக்கணும் கூடாது, எல்லா மொழியும் தான் ஆட்சி மொழியா இருக்கணும் வாதம் பண்ணி சட்டத்துல அப்படி எழுத வச்ச ஒரு லெனின் தான். அது போல அதுக்கு பிறகு வந்தவர், லெனினுக்கு பிறகு வந்த ஸ்டாலின் ஜார்ஜிய இனம், ரஷ்யர் அல்லாதவர். ஆனா அவர் அந்த பதவியில இருந்துகிட்டு இப்ப இங்க நம்ம தமிழருக்கு துரோகம் பண்ணி இந்திக்காரன் மாதிரி நடந்துக்கிற ஆட்கள்லாம் தமிழ்நாட்டில் இருக்காங்கல்ல, அது மாதிரி ஒரு ரஷ்யாக்காரனாகவே நடந்துக்கிட்டவர் JV ஸ்டாலின். அதுக்கு பிறகு பல பேர், பல கோளாறுகள். அதனால 91 அந்த இனங்கள்லாம் பிரிஞ்சு போயிடுச்சு. இது பல இடத்துக்கள் சொல்லி பாரு. சீனாவுல உய்கூர் பகுதி மக்கள், முஸ்லிம்கள், அவன் மொழி வேற, அவன் சுயாட்சி கேட்டு போராடுறான்.
அவனுக்கு கிடையாது. அதனால இப்ப தனிநாடு கேட்டு போறாங்க. பல்லாயிரக்கணக்கான பேர் சிறையில இருக்காங்க இப்ப உய்கூர் பகுதியில் சீனாவில். நான் சொல்றது மாவோ வந்து பெரிய போர் நடத்தி பெரிய மாடலா உள்ளவர் தான். விடுதலை எல்லாம் பெற்றார், மக்கள் போர் நடத்தி. ஆனா விடுதலை பெற்ற சீனா விடுதலை பெற்ற உடனே புரட்சி வெற்றி பெற்ற உடனே என்ன பண்ண, டக்குன்னு போய் திபேத்தை அடிச்சு பிடிச்சாரு. அவன் ஒரு சின்ன இனம், சிறுபான்மை இனம், அவன் தாய்மொழி வேற, அவன் தனி நாடு, சீனாவுக்கு உட்பட்டவன் இல்லை. ஏன் பிடிச்சான்னு கேட்டாக்க, அவன் தாள் அவன் இருந்தானாக்க வந்து அமெரிக்காக்காரன் வந்துடும், அவன் வழியா வந்துருவான். அதனால சீனா பாதுகாப்பு ஒரு தேசிய இனத்தை அழிச்ச நபர் அவர். நான் போற்றுறேன் பல வகையில மாவோட்ட கற்றுக்கொண்டது. இனம் என்ற அடிப்படையில கம்யூனிஸ்டுகள் உலகம் பூரா பெரும்பாலும் அப்படித்தான் இருந்தாங்க, இந்தியாவில் அப்படித்தான் இருக்காங்க. அதனால இதுக்கு மாறா அவங்க வந்து இருந்துட மாட்டாங்க. இப்ப ஈழ விடுதலை போராட்டத்தை யாராவது ஈழ விடுதலை ஆதரிச்சாங்களா? சிபிஎம் சிபிஐ போர் நிறுத்தம் கேட்டார்கள். அது எல்லாரும் தான் கேட்கிறாங்க கடைசி நேரத்துல. சரி, அதையாவது கேட்டார்கள் போகட்டும். ஈழ விடுதலை அவங்க ஆதரிச்சாங்களா? ஈழத்தமிழரை ஒரு இனம்னே சொல்லக்கூடாதுனாங்க சிபிஎம்ல எல்லாம். சிபிஎம் அது ஒரு இனம் கிடையாது, தமிழ் கம்யூனிட்டி. அதனால இடதுசாரிகள் பெரும்பாலும் உலகத்துல இப்படிதான் இருக்காங்க, பெருந்தேசியத்தோட ஐக்கியமாய் இருப்பார்கள். அதை நாங்க பிறகுதான் புரிஞ்சுக்கிட்டோம். அப்படித்தான். அது கொஞ்சம் தீவிரமா வேணா இருக்கலாம். ஏகேடி திசநாயகத்தை கொஞ்சம் இந்த இடதுசாரி என்பவர் வந்து உள்ளதை உள்ளபடி பார்த்து இன பிரச்சனையில, மொழி பிரச்சனையில ஜனநாயகமும் இல்லை. இப்ப இங்க வந்து இந்தி ஆட்சி மொழியா வந்தா சிபிஐ சிபிஎம் ஏத்துக்கிடுச்சு. ரஷ்யாவில லெனின் கூடவே கூடாதுன்னாரு. சொல்லுங்க ஐயா. இப்ப நீங்க சொல்றதுல இருந்து புரிஞ்சிக்க முடியுது, இடதுசாரி கொள்கை உள்ளவர்கள் ஒரு தேசிய இனத்திற்கான பாதுகாப்பையோ அவர்களுக்கான நீதியை நோக்கி அவங்க நகர மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு புள்ளியை நீங்க வைக்கிறீங்க. ஏகேடியோடைய பார்வையும் அப்படியாகத்தான் இருக்குமா? ஆமா, அவர் வந்து தீவிரமானவர். அவர் வந்து அந்த அவங்களுடைய ஸ்ரீலங்கா சுதந்திரா கட்சி, ஐக்கிய தேசிய கட்சி, இதை தாண்டிய தீவிரமான ஆளு. இப்ப உதாரணமா இந்தியா இலங்கை உடன்பாடு ராஜீவ்காந்தி காலத்துல போடப்பட்டுச்சு, இந்த இந்தியா இலங்கை உடன்பாடு. அதுல வந்து மாகாணங்கள் அமைக்கணும், வடக்கு கிழக்கு மாகாணத்தை தமிழர் தாயமாக ஒரு மாநிலமா அமைக்கணும்னு வச்சாங்க. அது மாதிரி அமைச்சு இணைச்சாங்க. இணைச்சது தப்புன்னு கடுமையா போராடி குரல் கொடுத்த நபர் இந்த திசநாயகன். இணைச்சது தப்புன்னு அப்புறம் அவங்க சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு போட்டு வாக்கெடுப்பு நடத்தி திருச்சிட்டாங்கன்னு வச்சுங்க. ஒரு மொழி தாயகமாக வடக்கு கிழக்கு மாகாணம் தமிழர் தாயகமாக இணைக்கப்படுவதையே தவறு என்று எதிர்த்தவர். அந்த மாகாணங்களுக்கெல்லாம் எந்த மாகாணத்துக்கும் அதிகாரம் கொடுக்க கூடாதுன்னு சொல்றவர் தான் இந்த இவர் இப்ப இருக்கிற திசநாயகி. வேற ஒண்ணும் இல்லை. ஐயா, இப்ப தமிழக மீனவர்கள் மீதான தாக்குதல் இன்னும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. ராமதாஸ் அவர்களும் அறிக்கை வெளியிட்டிருக்காரு. வாய்ப்பு இருக்கிறது. இப்ப இதெல்லாம் போட்டிருக்காங்களே பாத்தீங்களா, இன்னைக்கெல்லாம் செய்தி வேற மாதிரி இருக்கு பாத்தீங்களா? நேற்று கடுமையா பண்ணிருக்காங்க. வெடிகுண்டு போட்டு 140 பேர் கிட்ட சொல்றாங்க ஐயா. ஆமா, அந்த மாதிரி வந்து கடுமையாகத்தான் வாய்ப்பு இருக்கிறது. நம்ம தமிழர்களுக்கு வந்து தமிழ்நாட்டு தமிழர்களுக்கும் பாதிப்பு, ஈழத்தமிழர்களுக்கும் பாதிப்பு. கேட்க நமக்கு ஒரு அரசு இல்லை, நமக்கான அரசு இல்லை. பிரச்சனையா தான். இப்ப மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை என்பது ஒரு பக்கம். ஆனா உண்மையா கேட்கக்கூடிய அரசா இல்லை அது திராவிட அரசு, திமுக அரசு. அவங்க தமிழர் கேட்டு ஒதுங்கிடுவாங்க. அதனாலதான் இப்ப நான் கேட்கறேங்க, இவர் திரும்ப திரும்ப கேட்கறீங்க, கடல் எல்லை, கடல் 2 நாடுகளுக்கு இடையே கடல் எல்லை இங்க மட்டும்தான் இருக்கா? மகாராஷ்டிராவுக்கும் குஜராத்துக்கும் பாகிஸ்தானுக்கு இடையில கடல் எல்லை இல்லையா? மீனவர்கள் தவறி போய் அங்க மீன் பிடிக்க போறது இல்லையா? சர்வதேச கடல்ல பிடிச்சா ஒருத்தரும் விட மாட்டான், தவறி எல்லை தாண்டி பிடிக்க போறது உண்டு. அவர்களை கைது பண்ணுவாங்க, கைது பண்ணி பாகிஸ்தான் ஜெயில வைப்பாங்க. ரொம்ப அதிகம் இல்லை, எப்போவாது நடக்காது. இந்திய அரசு கேட்க 2 மாதம் 1 மாதம் கழிச்சு அவங்க விடுதலை பண்ணிடுவாங்க. அது மாதிரி பாகிஸ்தான் மீனவர்கள் தவறா வந்து எல்லை தாண்டி இங்க மகாராஷ்டிரா பகுதிக்கோ பம்பாய் பகுதியோ குஜராத் பகுதியோ வந்துருவாங்க. அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, இந்தியா படை கைது பண்ணும், அப்புறம் ஜெயிலில் வைப்பாங்க, விட்டுருவாங்க. இது பெருசா வெளியில பேசப்படுற அளவுக்கு அங்க பிரச்சனையே ஆகாது. பங்களாதேஷுக்கு இந்தியாவுக்கு இடையில கடல் இருக்கு, அங்கேயே இது மாதிரி நடக்கும். இதெல்லாம் பெருசா பேசப்படுறது கிடையாது. ஏன் தெக்க மட்டும் ஆகுது? நாதியத்த இனம் தமிழ் இனம், அதனால அது சுட்டுக் கொல்லப்படுது. 600-700 பேர் என்ன சுட்டுக் கொண்டுட்டானுங்க, 600-700 பேர் சுட்டுக் கொண்டிருக்கானுங்க. இப்பவும் சுடுறாங்க அல்லது அடிக்கிறாங்க, ஜெயில போடுறாங்க, பறிமுதல் பண்றாங்க, என்னென்னவோ பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு வந்து கேட்க நாதி இல்லை. அவங்களுக்கெல்லாம் வந்து குஜராத்துக்கெல்லாம் கேட்க நாதி இருக்கு, மேற்கு வங்காள மீனவர்களுக்கெல்லாம் கேட்க அரசு இருக்கு, நமக்கு இல்லை. இதான் பிரச்சனை. அதனால அங்க வந்து பாதிக்கப்படுறோம் நம்ம. இந்த கச்சத்தீவை கொடுத்தது யாரு? கச்சத்தீவு போயிருந்தா விழுவு வராது. கச்சத்தீவு கொடுத்தது திமுக ஆட்சியில. வெளியில தீர்மானம் போடுறாரு கருணாநிதி,
அதிகாரிகள்கிட்ட ஒப்புதல் கொடுத்தாரு. இப்ப அதை பாஜக தான் அம்பலப்படுத்தி அந்த மினிஸ்டர் எடுத்து தமிழ்நாடு அரசு அதிகாரிகிட்ட கேட்டு கலைஞர் முதல்வராக இருக்கும்போது அவங்க சம்மதம் தெரிவிச்சு அதன் பிறகுதான் கச்சத்தீவை அந்த அம்மா கொடுக்குது, இந்திரா காந்தி அம்மா கொடுக்குது. அதை மீட்கிறதுக்கு என்ன நீங்களா மந்திரி சபையில பல தடவை இருந்திருக்கீங்க, மத்திய மந்திரி சபையில மீட்கிறதுக்கு எதுவும் நடவடிக்கை எடுத்துறீங்களா கேட்கறீங்களா? இல்ல. அது போச்சு. அடுத்தது நான் கேட்கிறேன், நமக்கு பக்கத்து உடனே கேரளா கரை இருக்கா? கேரளா மீனவர்களுக்கும் அங்க அதுக்கும் எல்லாம் அவங்களுடைய அவங்க எல்லாம் வருது இல்ல, ஈழத்துக்கு இலங்கைக்கு வருது இல்ல, அவங்களுக்கு எதுவும் இந்த பிரச்சனை இருக்குங்களா? ஒரே ஒரு சம்பவம் பாருங்க, அது அவங்களுக்கு எதுக்கா பிரச்சனை கிடையாது. மலையாளிக்கு பிரச்சனை கிடையாது. தமிழம் போனா தான் அழிக்கணும். இத்தாலிக்காரங்க அவங்க கப்பல் வந்திருக்கு, அதுல 2 பேர் எல்லாம் தாண்டி கப்பலை விட்டுட்டாங்க. வேற ஒண்ணும் இல்ல, இலங்கை இது கேரளா எல்லைக்குள்ள போயிட்டானுங்க. கேரளா எல்லைக்குள்ள போயிட்டாங்க. பிடிச்சாச்சு, இந்திய படை பிடிச்சி அவனை வச்சுட்டு 2 பேர் மேலையும் வழக்கு போட்டு அலைய விட்டு இங்க ஜெயில வச்சிருக்கு. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆமா 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 ஆமா. சர்வதேச கடலை தாண்டி கேரளா எல்லைக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்ட்டு. அவங்களுக்கு எல்லாம் அவ்வளவு பாதுகாப்பு. நம்ம எல்லைக்குள்ள வந்தாங்க அதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க. நம்ம ஒரு நாதியத்தை அரசியல் நாதியத்தை நம்ம தமிழ்லாம். ஐயா கண்டிப்பா. இப்ப இந்த புதிய அதிபர் முன்னாடி நடந்த முள்ளிவாய்க்கால் படுகொலை அதுக்கான நீதியை நோக்கி ஏதாவது நகர்த்துவாரா? ஏன்னா ஒற்றுமையை அடித்தளமா வச்சு அவருடைய முதல் பேச்சை சொல்லியிருக்கிறார். இந்த நீதி விசாரணைக்கெல்லாம் உத்தரவிட வாய்ப்பு இருக்கா? அதாவது இது கற்பனைனா கற்பனை. இது அதாவது ஆகாச அண்டம் எல்லாம் பெரட்டி போடுற ஒரு கற்பனை. இது அவங்க அவர் எப்படி பண்ணுவார்? நீதி விசாரணையே கூடாது என்பவர் அவரு. இராணுவத்துக்கு பாராட்டு சொல்லிட்டு இருக்கவர் அவரு. தூசிப்படையா செயல்பட்டவர் அவரு. நம்ம இனத்தை அழிக்கும் போது 2008 2009 எல்லாம் ஜேபிபி களப்பணியில சிவிலியன்ஸ் என்ன செய்யணுமோ அதை செஞ்ச பணி அது. அது நம்ம இன அழிப்புக்கு பண்ணவங்க சாதாரண ஆள் இல்லை. அவங்க நீதி விசாரணை பண்ண ஒத்துக்குவாங்களா? அதை பற்றியே பேச மாட்டாங்கல்ல. அதுக்கு நேர் எதிரானவர், தீவிரமான எதிரானவர். அதெல்லாம் நடக்காது. அந்த கற்பனையெல்லாம் மிகை கற்பனையெல்லாம் நம்ம இது மாதிரி பேசுறதே தமிழர்களுக்கு ஒரு போதையை போட்டு விடுறது மாதிரி ஆயிடும் தம்பி. நீங்க உள்நோக்கத்தோட நீங்க பேசல, நீங்க தப்பா நினைக்க கூடாது. இந்த மாதிரி பண்ணலாம் போகலான்னு சில பேர் பேச ஆரம்பிச்சுங்க. இது தமிழனை ஏமாத்துறதுக்கு ஒரு போதை போடுறது மாதிரி. அதாவது 10 கசாப்பு கடை வச்சிருக்கிற ஒருத்தர் வள்ளலார் மாநாடு நடத்தினா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஜேவிபி நமக்கு ஒரு சமாதானம் வரும், அல்லது போர் குற்றவாளிகள் நடவடிக்கை எடுப்பாங்க, போக்குவரத்து, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. இப்ப நம்ம தான் சொல்றோம், நம்ம தமிழர்கள் இன்னைக்கு வந்திருக்காரு. இராணுவத்தை விலைக்கு சொல்லுங்க. இராணுவ கண்காணிப்புலதான் ஈழம் இருக்கு, வடக்கு கிழக்கு மாகாணங்கள் இருக்கு. இன்னைக்கும் இராணுவ கண்காணிப்புல போலீஸ் போதும், இராணுவத்தை விலைக்குள்ள சொல்லுங்க. குடிமை உரிமைகள், சிவில் ரைட்ஸ் எல்லாருக்கும் தெற்க உள்ள சிங்களனுக்குள்ளது போல இந்த தமிழ் மக்களுக்கும் குடிமை உரிமைகள் கிடைக்கணும். அந்த மாதிரி உரிமைகள் வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருந்தா கூட பரவாயில்ல. அதெல்லாம் சுத்தமா எதுவும் வராது, கிடைக்காது. மேலும் மேலும் இந்த மாகாணங்கள் இல்லாமல் செய்யறதுதான் பாப்பார் அவர். இப்ப இருக்கிற மாகாணத்துக்கு புதுசா ஒரு அதிகாரம் அது இது எதுவும் கிடையாது. இந்த 13ஆவது திருத்தங்கிறத அது ஒண்ணும் பெருசா இல்லை. அந்த திருத்தம் எல்லாம் ஆதரிக்கல. அதுல சொல்லப்பட்டதை கூட ஏத்துக்கு ஒரு ஆள் இல்லை இந்த அனுரா திசாநாயகே. ஐயா, இப்ப இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை ஏதாவது மாற்றம் இப்ப ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இந்திய வெளியுறவு கொள்கையில மாற்றம் ஏற்படுறதுக்கான காலம் எதுவும்? என்ன வெளியுறவு கொள்கையில் மாற்றம் சொல்றீங்க? இல்லையா, இப்ப இந்த மீனவர்கள் விஷயத்திலேயே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இப்ப புதிய அதிபரா வந்திருக்கிறார். இன்னைக்கு முதல்வர் ஸ்டாலின் போய் மோடி அவர்களை சந்திச்சிருக்கிறார். இது ஏதாவது ஒரு அழுத்தம் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கா? ஏன்னா அடுத்த ஆண்டு ஏதோ ஒரு உச்சி மாநாடு ஒண்ணு இலங்கையில திட்டமிடுறதா சொல்றாங்க. இது எதுவும் வெளியுறவு கொள்கையில மாறுறதுக்கு? இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இணக்கம் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்றாங்க. ஏன்னா இலங்கை எப்பொழுதுமே எந்த காலத்திலையும் இந்தியாவுக்கு எதிராக இருப்பான். இந்தியா அவங்களுக்கு எப்போ ஆதரவா இருக்கும். அவங்க என்ன சிங்களன் பங்காளின்னு நினைக்கிறவங்க தான் வடக்க இருக்கிறவங்க இந்தியாவுல. அவங்க எல்லாம் சிங்களன் பங்காளி, தமிழன் பகையாளின்னு நினைக்கக்கூடிய கூட்டம் வச்சுக்கல. ஆனா அவன் என்ன பண்ணுவான்னா இந்தியா பக்கம் பெரும்பாலும் இருக்க மாட்டான். சும்மா சாதாரணமா இருப்பானே வேற குருசியாலா பிரச்சனைக்குரிய நேரங்கள்ல நமக்கு எதிராக இருக்காங்க ஒரு பக்கம் இருப்பான். உதாரணமா நான் சொல்றேன்னு, இந்தியா சீனா போர் நடக்குது. அப்போல்லாம் பண்டித நேரு இருக்காரு. பண்டித நேரும் சிறிமா பண்டார் நாயகா அந்த கட்சி எல்லாம் நெருக்கமா இருந்தவங்க. அந்த கட்சி இலங்கையோட நெருக்கமா தான் இருந்தாங்க. அப்படி இருந்தது. அந்த போர்ல சிறிமா பண்டார் நாயகா அந்த அரசு என்பது
சீனாவை தான் ஆதரிச்சது, இந்தியாவை ஆதரிக்கல. நடுநிலையா கூட இல்லை அது அந்த அரசு. அடுத்தது சொல்றேன், பல தடவை இருக்கிறதுக்கு. அடுத்தது நான் பங்களாதேஷ் போர் சொல்றேன். ஒரு கொடுமையாக ஒடுக்குனா நம்ம வங்காள கிழக்கு பாகிஸ்தான் மக்களை ஒடுக்கி, அவங்க மொழியை ஒடுக்கி, எல்லாம் அந்த உருதை திணிச்சு மேற்கு பாகிஸ்தான் ஆதிக்கம் இருந்தது. அவங்க தனிநாடு கேட்டாங்க, தப்பு கிடையாது. முஜிபுர் ரஹ்மானை பிடி ஜெயில போட்டாங்க. இந்தியா வந்து ரஹ்மானை ஆதரிச்சது, தனிநாட்டை ஆதரிச்சது, படையும் அனுப்பக்கூடிய நிலை வந்துச்சு. அவன் அங்கேருந்து கராச்சி இருந்து படையை அனுப்பிக்கிட்டே இருந்தான் விமானத்துல. இந்திரா காந்தி அம்மா என்ன பண்ணாங்கன்னா, இங்க வானத்தில் பறக்கக்கூடாது, ஒரு விமானம் பறக்கக்கூடாது, மேற்கு பாகிஸ்தான் வந்து மனித படுகொலை செய்ய போகுது, அதனால பறக்கக்கூடாது, இந்த தடை போட்டாங்க இந்த அம்மா. மேற்கு பாகிஸ்தான் வானூர்திகள் பறக்கக்கூடாது, பெட்ரோல் போடக்கூடாது இறக்கி என்றெல்லாம் தடை போட்டாங்க. என்ன போட்டா தெரியுங்களா? அவன் மேற்கு பாகிஸ்தான் விமானங்களை இறக்கி எண்ணெய் போட்டுக்கிட்டு ஓய்வு எடுத்துக்கிட்டு அப்புறம் போனாங்க அங்க போய் கொலை பண்றதுக்கு வங்காளதேசத்துக்கு. பச்சையா இந்தியாவுக்கு எதிராக வந்து செயல்பட்டது இலங்கை. எப்போதுமே அப்படிதான் இருக்கும். ஆனாலும் தமிழனா சிங்களனா என்றால் சிங்களன் பக்கம் தான் இந்தியா இருக்கும். அது காங்கிரஸ் ஆட்சியா இருந்தாலும் சரி, பாஜக ஆட்சியா இருந்தாலும் சரி, அதுதான் நடைமுறை உண்மை. இப்படிதான் அவங்க இருப்பாங்க. மற்றபடி அவன் இப்போ சீனா பக்கம் தான் இருப்பான். நீ அம்பந்தோட்டா பக்கம், அம்பந்தோட்டா துறைமுகத்தை கொடுத்துட்டு நூத்துக்கணக்கான சதுர கிலோமீட்டர் ஒப்படைச்சிட்டாங்க சீனாக்காரன். அவன் நாடு மாதிரி ஒரு சீனாக்காரனே, இலங்கைக்காரனே உள்ள போறதுன்னா விசா வாங்கிட்டு தான் உள்ள போகணும். எங்க இலங்கைக்குள்ளரையே அந்த மாதிரி சீனாக்காரனுக்கு இடம் கொடுத்துருக்கிறான். அப்படியே அவனை மாத்திடலாம் ஏற்றிடலான்ட்டு இவங்க என்னென்ன பண்றாங்க, இந்திய அரசு ஆட்சியாளர்கள் பண்றாங்க. ஆனா நிலை வந்தாலும் கொடுக்காது இந்தியா. காங்கிரஸா இருந்தாலும் சரி, பாஜக வந்தாலும் நம்ம அனுபவத்தையும் நாங்க சொல்றோம். சார், இப்ப இந்த புதிய அதிபர் வந்து சீன ஆதரவு நிலையை எடுப்பார் அப்படிங்கிற மாதிரியான சூழல்லாம் சொல்லப்படுதுங்க. அது இந்தியாவுக்கு ஒரு அச்சுறுத்தலா மாறுமோ? இலங்கை அரசு எப்பொழுதுமே சீன ஆதரவு நிலைதான் தொடர்ந்து. நான் இதான் சொல்றேன், 60ல நீங்க பண்டித நேரு இங்க பிரதமரா இருந்தாரு, அந்த அம்மா சிறிமாவ பண்டார நாயக்கா இங்க பிரதமரா இருந்தாங்க. அப்படி இருக்கிற காலத்துல 2 நாட்டுக்கு நல்ல நட்புறவு, அவங்க கட்சி நல்ல நட்புறவு வச்சிருந்தாங்க. நேரு அங்க போனார் இலங்கைக்கு, அவங்களை சந்திக்கிறது பேசுறது அப்படியெல்லாம் இருந்தது. அப்படி இருந்தும் கூட இந்தியா சீனா போர் வந்த உடனே இலங்கை வந்து சீனாவை ஆதரிச்சது. ஆமா. எப்படின்னா வந்து நடுநிலையா கூட இல்ல, ஏமாற்றமா போச்சு அப்ப இந்தியாவுக்கு. கேட்டு பாருங்க, பழைய அதெல்லாம் வரலாற்றை படிச்சீங்கன்னாலும் தெரியும். அந்த போர்ல இந்தியாவின் பக்கம் இருந்து ஒரு பஞ்சாயத்து கூட பேசலாம், அது கூட இல்ல. மறைமுகமாக இலங்கை வந்து சீனாவுக்கு தான் ஆதரவா இருந்துச்சு. இந்தியா மீது சீனா படையெடுக்கிறான், அதுக்கு எதிர் இணைத்த இந்தியா ஆற்றுது. அப்ப வந்து இவங்க வந்து இலங்கை அந்த பக்கம் இருந்துச்சு. ஒண்ணு, பல நிகழ்ச்சிகள் இருக்கு. அடுத்த சுருக்கமா பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து 70ல பங்களாதேஷ் போர் ஆரம்பமாகுது, 71ல கடுமையாகுது. இந்தியா வந்து வங்காளதேசத்தை ஆதரிக்குது. ஏன்னா அது வந்து நியாயம். அவங்க வங்க மொழியை அழிச்சு நீங்க உருது மொழியை திணிக்கிறீங்க, அவங்க மாநில அதிகாரமே இல்லாம பண்றீங்க, இது முறையல்ல. அவங்க வேற இனம், மதம் ஒன்னா இருக்கலாம், இனம் வெவ்வேறு. நீங்க இந்தியாவிலேயே வந்து மதம் ஒன்னா இருக்கு, இனம் வெவ்வேறு, அவங்களுக்குள்ள உரிமை என்றுதான் நாங்க பேசுறோம், அவங்க அன்னைக்கு சொன்னது. அதனால நீங்க முஸ்லீம் மதமா இருக்கலாம், அவங்க வங்காளி, நீங்க வேற இனம், அல்ல அவங்களுக்குள்ள உரிமையை மறுக்கிறீங்க, குறைந்தபட்சம் ஒரு மாநில உரிமையை கூட மறுக்கிறீங்க, அதை கொடுக்கணும்னுச்சு. அவர் முஜிபுர் ரஹ்மானை கைது பண்ணது தப்பு என்றெல்லாம் இந்தியா நிலைப்பாடு இந்திரா காந்தி அம்மா இருந்தாங்க, அப்போ எடுத்தாங்க. அவன் வந்து போர் வந்துருச்சு. போர் வந்த உடனே மேற்கு பாகிஸ்தான்ல இருந்து வானூர்திகளை அனுப்பி, போர் வானூர்திகளை அனுப்பி அங்க போர் நடத்துறான். இந்திரா காந்தி உடனே சொல்லிட்டாங்க, எங்க இந்திய வானத்துல மேற்கு பாகிஸ்தான் விமானங்கள் பறக்கக்கூடாது, இது எச்சரிக்கை, மீறி பறந்தா சுட்டு போட்டுருவோம் அப்படின்ட்டாங்க. இப்ப கராச்சில இருந்து அவங்க டாக்காவுக்கு போகணும்னு சொன்னாக்க நேரடியா இந்தியா மேல பறந்து வர்றதுதான் திட்டம். வழி இல்லை, என்ன பண்றாங்க. அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, இலங்கை வழியா போறதுக்கு இலங்கை அரசு ஒப்புதல் கொடுத்துருச்சு. இலங்கையில போய் கொழும்புல விமானத்தை இறக்கி, படை விமானத்தை பாகிஸ்தான் இறக்கி பெட்ரோல் போட்டுக்கிட்டு ஓய்வெடுக்கிறதா எடுத்துக்கிட்டு பிறகு கிழக்கு வங்காளத்துக்கு போகலான்னு சொல்லி வரிசையா அந்த விமானங்கள் பூரா கொழும்பு போய் போக வச்சாங்க. எப்படி? அவ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடக்குது, வங்காளதேசத்துல போர் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அவங்க போர் விமானங்களை கொழும்புல இறங்கி பெட்ரோல் போட்டு போறதுக்கு அனுமதிக்கிறான் இலங்கை. இப்ப நீங்க ஒண்ணுன்னா பாருங்க, எந்த விஷயத்திலையும் இந்தியா பக்கம் நடைமுறைகள். இப்ப என்ன பண்ணிருக்கான், அம்பன் தோட்டா
துறைமுகத்தை சீனாவுக்கு கொடுத்துட்டான். சீனாவோட தான் நெருக்கம். பல நூற்றுக்கணக்கான சதுர கிலோமீட்டரை சீனாவுடைய இறையாண்மை உள்ள பகுதியா கொடுத்து வச்சிருக்கான் எங்க இலங்கையில. சீன குடிமக்களே அங்க போறதுனா அவன்கிட்ட விசா வாங்கிட்டு தான் உள்ள போகணும். அந்த மாதிரி வச்சுட்டான். இந்த அளவுக்கு நெருக்கம். நமக்கெல்லாம் அப்படி நெருக்கம் கிடையாது. இந்தியாக்காரனுக்கு அப்படி நெருக்கம் கிடையாது. இதெல்லாம் நமக்கு தெரியாத விட அவங்களுக்கு நிறைய தெரியும் டெல்லிக்காரவங்களுக்கு. ஆனாலும் சிங்களன் பங்காளி என்ற ரத்த உறவு அவங்களுக்கு இருக்கு. தமிழன் அந்நியன், தமிழன் பகையாளி. அதனால அந்த சிங்களன் பங்காளிங்கிற ஒரு அளவு இவங்க திரும்ப திரும்ப பண்ணுவாங்க. எப்பொழுதும் கூப்பிட்டு வந்து பிப்ரவரி மாதம் கூப்பிட்டு பேசியிருக்காங்க. இந்த ஏகேடியை கூப்பிட்டு பேசியிருக்காங்க. ஆனால் இவர்கள் நான் யூகம் கடந்த காலத்துல இருந்து நான் அதை பார்த்துட்டு இன்ஃபேர் பண்ணி சொல்றேன், சீனா பக்கம் தான் அதிகம் அந்தரங்கமா இருப்பாங்க. சீனா பக்கம் தான் இருப்பான். அதை பத்தி இவங்களுக்கு பெரிய மனக்காயமும் இருக்காது. ஏன்னா அவங்க அண்ணன் தம்பி உறவு இருக்கு சிங்களனோட இந்தியாவுக்கு. அது மாதிரி இருப்பாங்களே தவிர வேற ஒண்ணும் இல்லை. நமக்கு வந்து அவன் வந்து இந்த நிலையிலையும் இந்தியா பக்கம், அப்ப இந்தியா பக்கம் இந்திய கடலை யாருடைய ஆளுமையில வச்சுக்கிறதுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. இப்போ பசிபிக் கடல் வழியா வந்து அமெரிக்கா டாமினேட் பண்றதுக்கு பாக்குறான். அவனுக்கு ஆதரவாக இதுக்கு பாகிஸ்தான் இருக்கு, இலங்கையும் இருக்கிறது. நீங்க டெல்லிக்கு இவரை வந்து இந்த திசநாயக கூப்பிட்டு நம்மளுவ ஜெய்சங்கரும் அஜித் தோவலும் டியூட்டி பாடம் நடத்துறதுக்கு முன்னாடி அமெரிக்காக்காரன் கூப்பிட்டான். இப்போ ஒரு அம்மா அங்க இருக்கு இலங்கையில தூதர், அமெரிக்க தூதர் ஜூலின்னு ஒரு அம்மா இருக்கு. நெருக்கம்னா அந்த அரசியல் உறவு சொல்றேன். யாரோட? இந்த திசநாயகோட அடிக்கடி பேசுறது, விவாதிக்கிறது, இவரும் கன்சல்ட் பண்ணிக்கிறது. அமெரிக்க தூதரோட அந்த உள்நாட்டு கலகம் நடந்துச்சு இல்ல, ராஜபக்சே கும்பல் குடும்பத்தை வெளியேற்றுறதுக்காக பாடம் பாருங்க, அந்த காலம் சரி இப்போ சரி அடிக்கடி அந்த அமெரிக்க தூதர் ஜூலியோட தான் அறிவுரை பகிர்ந்துக்கிறது, கருத்து பரிமாற்றம் பண்ணிக்கிறது அமெரிக்காவோட. அப்படிதான் இருக்காங்க. வந்து இந்தியாவோட அதை விட நெருக்கமாவெல்லாம் இந்தியாவோட கிடையாது, ஏகேடியே கிடையாது. ஐயா இப்ப நீங்க சொல்றதுல இருந்து புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இங்க தமிழ்நாட்டுல பாத்துக்கிட்டோம்னா ஈழ அரசியல் ஒரு மௌனமாவே இருக்கிற மாதிரி இருக்கு. மைய நீரோட்டத்திலிருந்து ஈழ அரசியல் விலகி போயிடுச்சு ஐயா. ஆமா, ஈழ அரசியல் வந்து பெரிய கட்சிகள்லாம் எடுக்கிறதே இல்லை. எந்த காலத்தையும் அதுல வந்து உண்மையா இல்லை. திமுகவெல்லாம் சுத்தமா ஒரு நாடகம் நடத்தி அவங்க கூட்டணியில இருக்கும்போது தான் இந்தியாவின் உதவியோட அவன் போர் நடத்தி நம்மளை அழிச்சான். மன்மோகன் சிங் ஆட்சியில அழிச்சாங்க. சும்மா நாடகம் நடத்தினார் கருணாநிதி. நான் ஒன்னாவது இருக்கேன் போர் நிறுத்தம். அவன் போரை நிறுத்தல, ஒண்ணும் பண்ணல. கனரக ஆயுதங்களை பயன்படுத்துவதில்லை என்று சொல்லிவிட்டார்கள். நான் நிறுத்திக்கிறேன், இவரால் நிறுத்திட்டு வந்தாரு. அதான் நாடக நடிகர்கள் எம்பிக்கள்லாம் பதவி விலகணும், போர் நிறுத்தம் பண்ணலைன்னா எம்பிக்கள்லாம் பதவி விலகணும், அனைத்து கட்சி எம்பிக்கள்னு சொல்லி அவர் மகள்கிட்ட கனிமொழி கிட்ட முதல் ராஜினாமா கடிதத்தை வாங்கினார் கருணாநிதி. அப்புறம் போர் நிறுத்தம் வந்துருச்சுங்கிறது அல்லது மாதிரி வந்துருச்சு, ஏதோ மாற்றம் வந்துருச்சுன்னு ராஜினாமா பண்ண வேண்டியதை நடிச்சாங்க. இந்த மாதிரி செட்டு இது இங்க இருக்கு. அப்போ வந்து கடைசி நேரத்துல வந்து ஜெயலலிதா அம்மையார் நம்ம பக்கம் வந்தது, ஈழத்து பக்கம் வந்தது. 2008 அக்டோபருக்கு பிறகு அது வந்து கொஞ்சம் இங்க பெரிய மூவ்மெண்ட். சிபிஐ நடத்தின உண்ணாவிரதம் அக்டோபர் 2ஆம் தேதி காந்தியடிகள் நாளில் நடத்தின உண்ணாவிரதம் பெருசா வந்தது. போர் நிறுத்தத்துக்கு தான் அவங்க கேட்டாங்க, மற்றபடி தனி ஈழம் போர் நிறுத்தம் அதுவே அன்னைக்கு பெரிய விஷயம் தேவையானது வச்சுங்க. அது வீச்சா போய் மக்கள்கிட்ட பெரிய செல்வாக்கு வந்துச்சு. ஆனந்த விகடன் கருத்து கணிப்பு எடுத்தாங்க. ஆனந்த விகடன் வார இதழில் ஈழத்துக்கு எப்படி இருக்கு, பிரபாகரனுக்கு எப்படி இருக்கு ஆதரவு வந்துச்சு. அப்ப பிரபாகரனுக்கு 56 விழுக்காடு ஆதரவு தமிழர்கிட்ட இருக்குன்னு போட்டான் ஆனந்த விகடன்ல. ஜெயலலிதா அப்படியே மாத்திட்டு ஜெயலலிதா போய் உண்ணாவிரதம் இருந்துச்சு. என்ன பண்ணாங்க, அப்புறம் நாங்க போய் ஆட்சிக்கு வந்தோம்னா மத்தியில கூட்டணி ஆட்சி எங்க ஆட்சி வந்துனாக்க நாங்க ராணுவத்தை அனுப்பி ஈழத்தை உண்டாக்கி தருவோம்னு சொல்லி எல்லாம் நம்ம பேசி. ஆனா ஒண்ணு செஞ்சாங்க, அது வித்தியாசம். கருணாநிதிக்கு ஜெயலலிதாக்குள்ள வித்தியாசம் நம்பியது. அந்த அம்மா 2011 சட்டசபை முதலமைச்சர் ஆன பிறகு ஈழத்தில் நடந்தது தமிழ் இனப்படுகொலை, இனப்படுகொலை தான் தமிழர்களுக்கு எதிராக சிங்களர் பண்ணாங்க அப்படி தீர்மானம் போட்டுச்சு. அந்த அம்மா தீர்மானம் போட்டுச்சு. அதுக்கு வந்து பன்னாட்டு விசாரணை தேவைன்னு சட்டசபையில் தீர்மானம் போட்டாங்க அந்த அம்மா. அடுத்தது என்ன பண்ணாங்கன்னாக்க, இலங்கையோட வந்து உறவு வச்சுக்க கூடாது இந்தியா, அது போல அவங்க விளையாட்டு குழுவெல்லாம் இங்க வந்து விளையாடக்கூடாது, நம்ம விளையாட்டு குழு அங்க விளையாடக்கூடாது, கலாச்சார உறவு வச்சுக்கூடாது, இலங்கையோட பண்பாட்டு உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது என்று சட்டசபையில அந்த அம்மா தீர்மானம் போட்டாங்க. பல குறைபாடுகள் இருக்கலாம், ஆனா அதுக்கெல்லாம் கருணாநிதி கிட்ட இடமே கிடையாது.
இப்போ வந்து அப்பவே நமக்கு எதிராக இருந்து சூழ்ச்சியா தான் இருந்தார் கருணாநிதி, முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து என்னாச்சுனாக்க நாளாயிடுச்சு, ஒண்ணும் இல்லை. நம்ம நாங்கள்லாம் பல இயக்கங்கள் சேர்ந்து எல்லாம் கூட்டணி வச்சு பன்னாட்டு விசாரணை வேணும்னு பல போராட்டங்கள் நடத்தியிருக்கிறோம், எல்லாம் பண்ணியிருக்கிறோம். அப்போ வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து போர் நிறுத்தம் கேட்டு போராடினாங்க. கருணாநிதி முதலமைச்சர். விடுதலை சிறுத்தைகள் 24 பேரை குண்டர் சட்டத்துல போட்டாரு கருணாநிதி. ஞாபகம் வச்சுங்க, குண்டர் சட்டத்துல போட்டார் தம்பி. ரயில் மறியல் பண்ணாங்க. அதுக்குள்ள செக்ஷனை போட்டுப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி 24 பேர் குண்டர் சட்டம் போட்டாங்க. அந்த மாதிரி அப்படி பல கோளாறு. அது போங்க. உங்களுடைய இந்த வாய்ப்பிற்கும் இந்த நேரத்திற்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் ஐயா. நன்றி நன்றி தம்பி, நன்றி.